சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவனோட ஈகோ அதை ஏத்துக்க மறுக்குதுமா. உள்ளுக்குள்ள அவனுக்கு நிறைய பாசம் இருந்தாலும் அவன் அதை நம்ம யார்கிட்டயுமே காட்டிக்க மாட்டேங்கிறான். மரியாதை இல்லாத இடத்துல இருக்க வேண்டான்னு மொத்தமா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம். இனிமே அங்க போக போறதில்லன்னு முடிவெடுத்திருக்கோம். சண்முகம், என்ன சொல்ற? ஆமா சம்பந்தி, இனிமே தீரி எங்களை வந்து கூப்பிடுற வரைக்கும் நாங்க அங்க போக மாட்டோம். அவனுக்கு வேணும்னா அவன் எங்களை தேடி வரட்டும். நான் பண்ண தப்புக்கு தான் எல்லாரும் தண்டனை அனுபவிக்கிறீங்களே. என் கல்யாணம் தான் அண்ணன் முன்னாடி நடக்கல. எனக்கு தாலி பிரிச்சு கோத்து என் அண்ணன் கையால வாங்கி போட்டுக்கணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அதுக்கு கூட கொடுப்பன இல்லாம போயிடுச்சு. பூஜா, அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அவரு நேர்ல வரலனாலும் அவரோட ஆசீர்வாதம் இங்கேதான் இருக்கும். என் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சு அவர் ஏத்துப்பாருன்ற நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு அண்ணி. பூஜா, அப்படிலாம் நினைக்காத. அண்ணனுக்கு நம்ம மேல இருக்க கோவம் நிச்சயமா குறையும். இன்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்மள புரிஞ்சுப்பாரு. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் பொய் சொல்லி என்னை சமாதானப்படுத்த பாக்குற? இன்னைக்கு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான நாள். இன்னைக்கே என்னை மன்னிச்சு ஏத்துக்காதவரு எப்ப அவர் வர போறாரு? பூஜா, இந்த மாதிரி நேரத்துல நீ அழக்கூடாது. உன் பெரிய அண்ணனோட ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன? உன் மேல உயிரை வச்சிருக்கிற உன் சின்ன அண்ணன் இருக்கானே, உனக்கு அதை விட வேற எதுவுமே பெருசு இல்ல. நீ கவலைப்படாத. ஆமாண்டா, அப்பா அம்மா அக்கா மாமா அண்ணன் தம்பி இப்படி எல்லாரோட ஆசையும் உனக்கு இருக்கு. திரு உன்னை ஏத்துக்கலனாலும் அவனோட ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவாமா. அதையெல்லாம் நினைச்சு நீ அழாத. நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி பிரிச்சு கோக்கணும். வந்து உட்காருமா. இல்ல, என் அண்ணன் இல்லாம இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வேண்டாம். நான் போறேன், விடுங்க. பூஜா, நீ ஆசைப்பட்ட மாதிரி திரும்ப வருவாரு. நாங்க சொல்றத கேள. நீ முதல்ல போய் உட்காரு. பூஜா, இது ஒவ்வொரு பொண்ணுக்கு நடக்க வேண்டிய முக்கியமான சடங்கு. உங்க அண்ணனை தவிர நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே இருக்கும். சம்பந்தியம்மா, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. பூஜா, விடு பூஜா. இந்த பாரு, இப்போ உன் வாழ்க்கை நீ சந்தோஷமா ஆரம்பிக்கணும். உங்க அண்ணன் எப்ப புரிஞ்சுக்கிட்டு வரானோ வரட்டும். அதான் உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. மகா, கூட்டிட்டு போ. பூஜா வாமா, அழாத. போய் உட்காரு. உட்காருமா. உட்காரு. வேலு, என்னாச்சு? ஏன் இப்படி கலங்கி போய் நிக்கிறீங்க? அண்ணன் இப்படி மொத்தமா நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாரு. அப்படி என்னங்க நம்ம தப்பு பண்ணோம்? இங்க பாருங்க வேலு, திருமம்மாவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவரோட கோவம் நியாயமானது. எல்லாருமே அவரோட பேச்சு மீறி போறதுனால அவர் ஆதங்கத்துல இருக்காரு. அவரும் நம்மள மாதிரி எல்லாருமே சொந்த பந்தத்தோட வேணும்னு நினைக்கிறவரு. நீங்க வேணா பாருங்க, நிச்சயமா இன்னைக்கு திருமம்மா ஃபங்க்ஷனுக்கு வருவாரு. உங்க எல்லாரையும் பிரிஞ்சு அவரால தனியா வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது. பூஜாவுக்காக இல்லனாலும் அத்தை மாமாவுக்காக நிச்சயமா வருவாரு. நிஜமாவா சொல்றீங்க? ஆமா வேலு, என்னோட உள்ளுணர்வும் அப்படிதான் சொல்லுது.